ஹாய் பட்டர்ஃப்ளைஸ், எவ்வளோ அழகாக இருக்கார்ல முருகர். நேத்திக்கு வந்து கோவிலில் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போவும் நிறைய கடந்து வந்திருப்போம்ல நம்ம. சில பேர் மேலே கோபம் வச்சுருப்போம், சில பேர் மேலே வந்து ரொம்ப சந்தோஷமாக உணர்ந்திருப்போம், சில பேர் பயங்கர எதிரியாக நினச்சிருப்போம். அப்புறம் இவங்க எதை பண்ணிட்டாங்க, அவங்க அதை பண்ணிட்டாங்க, ஐயோ என் லைஃப் இவங்களால கெட்டு போச்சு, இவங்க என்ன தப்பாக பேசிட்டாங்க, அப்போ என்னென்னமோ போட்டு அப்படியே மனசு குழப்பம்ல. அப்போது ஏன் வந்து இவரை இவரை பக்கத்தில் வச்சுட்டு சொல்கிறேன்னா, அப்போ வந்து சரண்யா அவர் இப்படிதான் என்கிட்ட பேசினாரு. அப்படிதான் எனக்கு தோணும். சரண்யா, இவங்களுக்காக இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு என்ன பண்ண போற நீ? லைஃப் வந்து எவ்வளோ அழகானது இல்லை, எவ்வளோ பெருசு இல்லை, நீ ஏன் இதை பார்க்க மாட்டேங்கிற? கொஞ்சம் நீ நிதானிச்சு யோசிச்சு பாரு, நீ எவ்வளோ தூரம் எவ்வளோ பெரிய கடலை தாண்டி வந்திருக்க அப்படின்னு. இப்போ யோசிச்சு பார்க்கும்போது தான் நிதர்சனமா நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சாலேங்க வேற எதுவுமே பெருசா தோண மாட்டேங்கிறது. ஆமால, இவர் வந்து நிஜமானவர், நம்ம வாழ்க்கை நிஜமானது, மற்றது எல்லாமே வந்து பொய்யா இருக்கே அப்படின்னு தோணுது. அதனால உங்களுக்கு எதனா நிறைய இந்த மாதிரி எதிர் முறையா என்ன நடந்திருந்ததுன்னா இதை எப்பவுமே நினச்சிக்கோங்க. உங்களோட ஒர்த்தை நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மற்றது எதுவுமே பெருசாக தெரியாது. நம்ம கூட இருக்கிறவர் எவ்வளோ பெரியவர்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலின்னு உங்களுக்கு அப்போ தெரிஞ்சிடும். இந்த செல்ல குட்டியில எவ்வளோ அழகாக இருக்காரு. இவர் ஏதோ பக்கத்தில் இருக்கும்போது பெரிய அதிர்ஷ்டசாலின்னு தோணுது. உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு எனக்கு. சரி, உங்களோட லைஃப்பை அற்புதமாக அவர் ஆக்கட்டும். ஆனால் உங்களோட ஒர்த்தும் யார் நம்ம கூட இருக்காருன்னு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நீங்கள் இதை பற்றி ஃபீல் பண்ண மாட்டீங்க. நன்றி, வணக்கம். திருத்தணி முருகனே துணை.